ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஆட்சன்ஸில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே கொடுத்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக இதில் இருக்கக்கூடிய இஷ்யூ என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்குற அந்த ஒரு நேமும் அதே சமயம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நேமும் சரியில்லை, அது வந்து மிஸ்மேட்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு இந்த மெயிலெலாம் சென்ட் ஆகுது. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூவாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த இஷ்யூவை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறது தான் இந்த ஒரு வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. எல்லா ஸ்டெப்புமே நான் கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் நானும் கூட இதுல வந்து ஒரு 1.5 வாரமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் இந்த இஷ்யூ இருந்துச்சு. நான் சால்வ் பண்ணிட்டு இதை கிளியரா உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, மெயில் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே நான் வந்து பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஒரு வீடியோ அதுக்காக தான் மேக் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து ஸோ ஜஸ்ட் வந்து மெயில் நான் வந்து ஸ்க்ரீன்ல காட்டுற மாதிரி இந்த ஒரு மெயில் வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆக்ஷன் ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட நீங்க எந்த மந்த் வந்து உங்களுக்கு இந்த மெயில் வருதோ அந்த மந்த்துக்கான லாஸ்ட் டேட்டுக்குள்ள நீங்க வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா நேம் மிஸ்மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து சில விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுல என்னுடைய அப்பாவுக்கு தான் நான் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நேம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னுடைய நேம்ல வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணல. அப்போ வந்து எனக்கு கரெக்டாக 18 வயசு ஆச்சு. இப்போ தான் நான் எல்லா விஷயங்களுமே எடுக்கணும். ஸோ அதனால அப்படி கொடுத்து வச்சிருந்தேன். அதுல ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கான நேம் டி சுப்பையா அப்படின்னு சொல்லி, அதுக்கடுத்து டாக்ஸ் ஃபார்முக்கான நேம் சுப்பையா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா ஏ இல்லை, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் அண்ட் டாட் வந்து இல்லை. ஸோ அது வந்து தப்பா இருக்குது, நேம் வந்து கரெக்டா இல்லை, அதே மாதிரியான நேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் விஷயம். பட் நான் 2 டைம் வந்து எனக்கு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. நான் இதை வந்து கரெக்டா புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லலாம். அந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் டைமே நீங்க வந்து அப்ரூவ் ஆகிடலாம். எப்படி அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் சொல்றேன். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு இந்த பேமெண்ட்ஸ்க்கான ஆப்ஷன்ல பேமெண்ட்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 கோடை கிளிக் பண்ணீங்கன்னா அதை கிளிக் பண்ணி போய்க்கோங்க. போனதுக்கு அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. டவுன் பண்ணும்போது அதில் வந்து செட்டிங்ஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்து அதில் வந்து ஆட்சன்ஸ் பப்ளிஷர் ஐடி, அதுக்கப்புறம் அந்த நேம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டருக்கான நேம் வந்து இருக்கும். அதுக்கடுத்து அதில் மேனேஜ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ல போனதுக்கு அப்புறம் நேம் அண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரி அந்த ஒரு நேம் வந்து இருக்கும். அதை எப்பவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஆட்சன்ஸ் அந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு பார்த்தீங்களா, யூஎஸ் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன், அந்த ஆப்ஷன்ல போய் நீங்க இதே மாதிரியான நேமை கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் எப்பவுமே உங்களுடைய நேம் வந்து லைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேமெண்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி பாட்டம்ல கொடுத்துக்கூடிய ஆப்ஷனா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் அண்ட் அட்ரஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனா இருக்கட்டும், யூஎஸ் டாக்ஸ் இன்ஃபோக்கான ஆப்ஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரே நேமா கொடுத்து வச்சுக்கோங்க. அதற்கான வெரிஃபை பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டும் உங்ககிட்ட இருக்கலாம். ஏன்னா நீங்க ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த ஒரு நேம்ல தான் நீங்க வந்து கொடுத்து டன்னும் பண்ணிருப்பீங்க, லைக் வந்து வெரிஃபையும் பண்ணிருப்பீங்க. ஸோ கண்டிப்பா வந்து அந்த ஒரு ப்ரூஃப் வந்து உங்ககிட்ட இருக்கும். இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல இந்த யூஎஸ் டாக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கான நேம் வந்து எது வந்து கரெக்டா நமக்கு வந்து ஷோ பண்ணக்கூடியது, லைக் வந்து எதுல வந்து நம்ம கரெக்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டா இருக்குது. அதை ஒன்று ஒன்றா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்மிட் நியூ ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் செக்ஷன் போகும். ஸோ நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய மெயில் அட்ரஸ்க்கான பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்ச உடனே அகைன் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து வரும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல டாட் கமா இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் எடுக்காது. நான் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டி சுப்பையா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டாட் வந்து வரும். பட் டாட்டுக்கு பிறகு ஸ்பேஸ் வந்து கொடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அது வந்து எடுக்க மாட்டேங்க அப்படிங்கறதால. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அந்த சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்டிருக்கும். நீங்க இண்டிவிஜுவல் தானா அதற்கான ஃபார்மை கொடுத்து, அதுக்கடுத்து இந்த பேன் கார்டு இருந்ததுன்னா கொடுங்க, இல்லைன்னா ஆப்ஷனல்ல விட்டுக்கலாம். அதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் 30% அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% அப்படிங்கிற மாதிரி கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால பேன் கார்டு கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்களுடைய விருப்பம். பட் அதை ஆப்ஷனல்ல விட்டுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டாக்ஸ் ஐடென்டிட்டிக்கான ஆப்ஷன் தான் போய் அது எல்லாத்தையுமே கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்றது எப்படி அப்படின்னு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஒன்றுனா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். வித் ஹோல்டிங்கான ரேட் எல்லாமே கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டீடைல்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அது எல்லாமே நீங்க கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்தா தெரியும். டிஸ்கிரிப்ஷன்லயும் அதுக்கான வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோர் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கிளியரா அப்படின்னு நினைச்சீங்கன்னா. அதுக்கு அடுத்தது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணி எல்லா டீடைல்ஸையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாட்டம்ல வரும்போது அதுல முக்கியமா கொடுத்துருக்கக்கூடியது லைக் ஃபுல் லீகல் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்து யுவர் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதுல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கரெக்டா உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல என்ன நேம் இருக்குதோ அதை அப்படியே கொடுங்க.
இது டாட்டு இந்த புள்ளி கமா இந்த ஆப்ஷன்லாம் இல்லாதவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி கொடுத்துக்கலாம், அதுலேயும் அக்செப்ட் ஆகும் லைக் வந்து இந்த நேம் ஆஃப் இண்டிவிஜுவல்லையும். பட் அந்த டாட்டு கமாலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, லைக் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபுல் லீகல் நேம்ல எல்லாமே அக்செப்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் வந்து அதில் வந்து கொடுத்துக்கோங்க. இது எதுக்காக நான் மேஜராக சொல்கிறோம்னா ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு தெரியும், சப்மிட் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் எதுக்காக அப்படிங்கிறத. ஸோ இது சப்மிட் பண்ண உடனே நமக்கு வந்து ரிவ்யூ செக்ஷனில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஷோ ஆகும்னா லைக் சப்மிட்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் தான் இருக்கும், நீங்கள் ஃபுல் லீகல் நேமாக கொடுத்தது. ஸோ வெரிஃபை பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்த பேசியாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அதை எப்பவுமே பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபுல் லீகல் நேமில் கரெக்டாக உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நேமை பார்த்துக்கோங்க. நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண அந்த நேமை அப்படியே இதில் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கடுத்து எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் லைக் வந்து ஆல்ரெடி பேமெண்ட் ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்களா இல்லைனா புதுசாதானா அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்து சப்மிட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாப்அப் மாதிரி வரும். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணாலும் டெஸ்க்டாப்பில் பண்ணாலும் சரி, சின்ன பாப்அப் மாதிரி வரும். அதில் வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து லைக் வந்து டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஒரு சில டாக்குமெண்ட் அதில் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. வியூ ஃபுல் லிஸ்ட் ஆஃப் அக்செப்டட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அக்செப்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்ட வந்து அதில் வந்து டிரைவர்ஸ் லைசன்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட், டாக்ஸ் பேயர் சர்டிஃபிகேஷன், அதர் கவர்மெண்ட் ஐடி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அண்ட் ரீசனபிள் ரிட்டர்ன் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஐடி வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணும்போது எப்படி பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் எந்த நேமில் இருக்குதோ லைக் நீங்கள் வந்து இந்த ஃபுல் லீகல் நேம்லையும் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுக்கும்போது ஐடி வெரிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த நேமும் கூட அதே டாக்குமெண்ட்டையும் கூட நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கலாம், எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி இருக்குது லைக் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் தான் அதே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து அதே இதையே கொடுத்துக்கலாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால். இல்லைனா அகைன் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஸ்கேன் எடுத்து இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மாதிரி கன்வெர்ட் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அப்படி அப்லோட் பண்ணக்கூடியது லெஸ் தென் 50 MB, அதாவது ஒரு 50 MBக்கு உள்ளே வந்து இருக்கணும். அந்த சைஸையும் எப்போவுமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளியராக எல்லா விஷயங்களுமே அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்லோட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்து அந்த சப்மிட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சப்மிட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன், வெரிஃபிகேஷன் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் வந்துடும். ஒரு ஃபியூ டேஸ் எடுக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப் டு வந்து உங்களுக்கு வந்து 1 வீக் வந்து எடுத்துக்கிடும். ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. அப் டு 1 வீக் எடுக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2 டேஸ் இல்லைனா ஒரு 1.5 நாள் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் அப்படின்னு எடுத்துக்கிடும். ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு வந்து 2, அதுக்கடுத்து 2.5 நாள், அதுக்கடுத்து 4 நாள் வந்து ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ஆகலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே அப்ரூவ் வாங்குறது பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். நாட்கள் வந்து ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் லீகல் நேம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த நேம் ஆஃப் இண்டிவிஜுவலில் லைக் நீங்கள் நேமை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அந்த டாட்டு கமாலாம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் அது வந்து ஸ்பேஸ் விட்டுக்கிட்டு அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஃபுல் லீகல் நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அதே நேம் வந்து ஸோ அந்த மாதிரி கொடுத்து முடிச்சு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ரிவ்யூக்கு வந்து போயிடும். நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ரிவ்யூவில் வந்து இருக்கும். சப்மிட்டட் பைல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஃபுல் லீகல் நேமில் கொடுத்த வந்து ஒரு நேம் வந்து இருக்கும். அதுக்கடுத்து பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ரிவ்யூவில் இருக்கும்போது உங்களுக்கு குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிற அந்த டேக்ஸ்க்கான விஷயங்கள் வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கவலை இல்லை. லைக் வந்து 24% டோட்டல் ஏர்னிங்ஸில் எடுக்கிறத விட லைக் 30% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் யூஎஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எடுக்காங்க அப்படிங்கிறதால இது 15% நீங்கள் வந்து பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா வரும். லைக் வந்து டேக்ஸ்க்கான அந்த இது வித்ஹோல்டிங் ரேட் வந்து கம்மியாகும். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 30% அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கொடுத்து வச்சதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் 7 நாள் வரைக்கும் அப்டூ எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகும். இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் 2 டைம் பண்ணி எனக்கு வந்து ஃபெயில் ஆனது. சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டுக்கான மெயில் வந்துச்சு. கூகுள் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து யுவர் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் அப்ரூவ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. லைக் அப்ரூவ்ட் அப்படிங்கிற மாதிரினா செக்ஷன் வந்து அதுலேயும் ஓப்பன் ஆயிடுச்சு க்ரீன் கலரில். அப்படி இல்லைனா உங்களுக்கு டிக்ளைன் அப்படிங்கிற மாதிரி ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அகைன் வந்து ரீசப்மிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சப்மிட் நியூ ஃபார்ம் அகைன் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எந்த வித பிரச்சனையுமே இல்லை கைஸ். ஜஸ்ட் வந்து நான் சொன்ன விஷயங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபுல் லீகல் நேம் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கட்டும். நேம் ஆஃப் இண்டிவிஜுவலில் நீங்கள் நார்மலாக கொடுத்துக்கோங்க. லைக் வந்து நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அது டாட்டு கமா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிம்பிளாக உங்களுடைய நேம் வந்து அப்படியே கொடுத்துக்கலாம். ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆல்ஃபபெட்டில் ஏதாவது ஒரு லெட்டர் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அதை ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.
இதை நினச்சி கவலைப்படாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் காமாக யோசிங்க, என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பேசிக்காக இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ண, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நான் வந்து சொல்கிறேன் எல்லாருக்குமே. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இந்த ஒரு வீடியோ வந்து வராது எனக்கு வந்து அதே மாதிரி இந்த லைவாக வந்து சொல்லக்கூடிய விஷயமா இல்லாதது எனக்கு ஒரு பட்சத்தில் தோணுச்சு. அதே மாதிரி நான் குயிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபெயில் ஆனதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். அப்ரூவ் ஆயிரும் குயிக்காக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். 2 டைம் வந்து எனக்கு ஃபெயில் ஆச்சு. பட் நான் பண்ண விஷயம் என்னன்னா தப்பு வந்து அந்த ஃபுல் லீகல் நேம் வந்து சின்ன தப்பு வந்து பண்ணியிருந்தேன். அதனால தான் வந்து எனக்கு வந்து டிஸ்அப்ரூவ் ஆச்சு. அவ்வளோதான் கைஸ், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷனில் கொடுக்கக்கூடிய அதே டாக்குமெண்ட்டை வந்து கரெக்டாக வந்து இதில் வந்து கொடுத்து பாருங்க. ஏன்னா மேக்ஸிமம் அது வந்து சீக்கிரம் அப்ரூவ் ஆகிரும். ஏன்னா நீங்கள் அது பர்ஃபெக்டாக ஐடி வெரிஃபிகேஷன்லையும் கொடுத்துருக்கதால எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்காக தான் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே இந்த இஷ்யூ எப்போனாலும் வரக்கூடும். ஸோ வந்ததுன்னா ஒரு வேளை நீங்கள் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து அப்ரூவ் வாங்கிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய், see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.